இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஹிடன் வேர்ட் செட்டிங்ஸ் பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல அதிகமான பேட் கமெண்ட்ஸ், அதிகமான பேட் மெசேஜஸ்லாம் ரொம்ப உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா இந்த ஹிடன் வேர்ட் செட்டிங்ஸை பத்தி கம்ப்ளீட்டா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த செட்டிங்ஸை நீங்க கரெக்டா உங்களோட இன்ஸ்டாகிராம்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸா இருக்கட்டும், பேட் மெசேஜா இருக்கட்டும், இது எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஹிடன் ஆயிடும். ஸோ அது எப்படின்றது இந்த வீடியோல டீடைல்டா வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி பேஜ் வந்துடும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஹிடன் வேர்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஹைட் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வந்து அஃபென்சிவாக இருக்கிறது, ஸ்பேம் பண்ணுற மாதிரி கமெண்ட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து ஹைட் ஆகிடும். அது வந்து காட்டவே காட்டாது. அது பார்த்தீங்கன்னா உங்களோட த்ரெட்ஸ் போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை ஆகிடும். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கீங்களா, இதே அக்கௌண்ட் த்ரெட்ஸில் யூஸ் பண்ணாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் வந்து அப்ளை ஆகிடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் கமெண்ட் ஃபில்டரிங்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கமெண்ட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதில் ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. அந்த கிரைட்டீரியா வரைக்கும் உங்களுக்கு கமெண்ட் வந்து நிறைய வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிடன் ஆகிடும். அது வேணா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் வந்து ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டம் வேர்ட்ஸ் அண்ட் ப்ரேசஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் வேர்ட்ஸ் அண்ட் ப்ரேசஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கமெண்ட்ல அதுக்கப்புறம் எந்த மாதிரி மெசேஜஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். வேர்ட்ஸு, எமோஜி எதுவாக இருக்கட்டும். நீங்கள் வந்து எந்த மாதிரி வேர்ட்ஸ்லையோ இல்லை எந்த மாதிரி எமோஜிஸ்லாம் உங்களுக்கு கமெண்ட்டு அதுக்கப்புறம் மெசேஜஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்களோ ஸோ அதெல்லாமே நீங்கள் இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேர்டு வேணுமோ அதை ஆட் பண்ணி இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸு அந்த எமோஜியில் உங்களுக்கு கமெண்ட்ஸும் வந்து வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெசேஜஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸு எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ் எமோஜிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்டில் வராமல் அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் ஆகிடும். இப்போ நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹைடு கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹைடு மெசேஜ் ரெக்வஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணிடணும். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கூடிய வேர்ட்ஸு அதுக்கப்புறம் இமோஜிஸ் எல்லாம் வந்து யாராச்சும் வந்து உங்களுக்கு கமெண்டோ இல்லை மெசேஜோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டாது. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஹிடன் வந்து ஆகிடும். ஸோ இப்போது இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இந்த ஹிடன் வேர்ட் செட்டிங்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செட்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் அதிகமாக பேட் கமெண்ட்ஸு, பேடான மெசேஜஸ்லாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு செட்டிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஹைட் ஆகிடும். யாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தெரியாது. அவங்க மட்டும்தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க தான் நினச்சிக்கணும். பட் பார்த்தீங்கன்னா அது பப்ளிக்காக பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து தெரியாது. அது கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து ஹிடன் வந்து ஆகிடும். ஸோ உங்களுக்கு அதிகமான பேட் கமெண்ட்ஸு, பேட் மெசேஜஸ் இதெல்லாம் ரொம்ப வருதுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.